ஐயா, என்ன தைரியம் உனக்கு? எப்படியா வந்த? செவரேறி குதிச்சு வந்தேன். அப்படி எல்லாம் வரலாமா? போதையில வந்துட்டேன், காதல் போதையில. ஐயோ, இது பாரியா, நேர்மையான வழியில போனாதான் நிம்மதியா வாழ முடியும். அட நீ ஒண்ணு, இந்த மாதிரி குறுக்கு வழியில போனாதான் சீக்கிரமா போலாம்னு எல்லாரும் சொல்றாங்க. அது சரி, இப்ப எங்க வந்த? ஐயோ, எங்க வந்தேன்னு கேட்டியே பல்லவி. நான் சாப்பிடுற சாப்பாட்டுல கிடக்கிற கல்லெல்லாம் நீயா தான் தெரியுற. தப்பி தவறி என் கால்ல ஒரு முள்ளு குத்திருச்சுன்னா எனக்கு உன் ஞாபகம் தான் வருது. நான் எங்க போவேன், என்ன செய்வேன் பல்லவி? எப்ப பார்த்தாலும் நீ பாட்டுக்கு சாஞ்சிடுற. ஒண்ணு கவலைப்படாத, பொழுது விடியட்டும். காலையில எங்க அப்பா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி நானும் கேக்குறேன். நீயும் இப்படி எல்லாம் செவரேறி குதிச்சு வராம நேர் வழியில வந்து அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு. ஐயோ பல்லவி, அது வரைக்கும் தாழ முடியாது. பல்லவி பல்லவி. சரணம் சரணம். ஒரு நான் காலை நைட்டு விடுவேன். அப்படியே நின்று ஒரு அட்டி நகரக்கூடாது. அப்பா நீ சும்மா இருமா. ஏண்டா, உனக்கு எவ்வளவு நெஞ்சு எழுத்த இருக்கணும்? திருட்டுத்தனமா சோழேறி குதிச்சு வந்து என் பொண்ணு கிட்ட பேசுறேன். என்னன்னே உங்ககிட்ட பேசுவாங்க? அனாவசியமா பேசக்கூடாது. சின்னம்மா நீ பேசாம இருமா. பா, எப்படி கள்ளத்தனமா வந்து ஒரு கன்னி பொண்ணு கிட்ட பேசுறது தப்புன்னு உனக்கு தெரியாது? தெரியாது அத்தை. என்னோட அத்தை இல்ல, வேற என்னன்னு கூப்பிட? மாமா மாமாவா? ஆமா அத்தை. எங்க காதல் சாதாரண காதல் இல்ல, ஒரு இதுவான காதலும் இல்ல, இலக்கிய காதல். இந்த காதலுக்கு நீங்களும் சின்னம்மாவும் பரிபூர்ணமா சம்மதிச்சாத்தான் என் மனசு ஆறுதல் அடையும். பல்லவி, இப்படிப்பட்ட திருட்டு பயலுக்கு உன்னை கட்டி வைக்க மாட்டேன். அடைய பல்லவா, மரியாதையா வந்த வழியா திரும்பி போ. இனிமே என்னால செவரேறி குதிக்க முடியாதுங்க. வரும்போது ஒரு இதுவா வந்துட்டேன். இப்ப என் காலெல்லாம் வலிக்குதுங்க. இந்த ஐயா, இந்த வழிய மரியாதையா விட போடாமா. பல்லவி பல்லவா, நிறுத்தாரே. நான் வாரேன். அங்க போறேன், இந்த பக்கமா போ. பல்லவி பல்லவா. அன்பை எடுத்துக்காதீங்க. நான் தரமாட்டேன். பல்லவா, நீ பயப்படுறியா இல்லையான்னு கொஞ்சம் மிரட்டி பார்த்தேன். என் சொல்லுக்கு கட்டுப்பட்டவங்கிறதைய நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதோட முதல்ல உன்னை பார்த்தப்பவே இவருக்கு நீ செஞ்ச உபகாரத்தை நினைச்சு எங்க பொண்ணு உன் கரையில கட்டி வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படியா? மாமா மாமா மாமா, இதுதான் உன்கிட்ட ஒரு இடத்துல நில்லையா. நீங்க ரெண்டு பேரும் தம்பதிகளா ஆகிறத பத்தி எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. நீங்க எப்ப வேணும்னாலும் தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்கள் பெண்ணை கட்டிக்கொள்ள சம்மதித்து விட்டார் என்றால் எங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அதையெல்லாம் விட திருமணமே வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த எங்கள் புனிதவதி உங்கள் மைந்தனை மணக்க சம்மதித்ததை பார்க்கும் போது எங்கள் ஆனந்தம் எல்லையை கடந்தே விட்டது. அம்மா புனிதவதி, எவ்வளவு நேரம் நின்று கொண்டிருப்பாய்? உட்காரம்மா. பார்த்தீர்களா, மருமகள் என்ற முடிவு கட்டிய உடனேயே உங்கள் மகள் நின்றால் இவளுக்கு கால் வலிக்கிறது. இருக்காதா? பெண்ணின் அருமை பெண்ணிற்குத்தானே தெரியும். நீ உட்காரம்மா. உட்காரலாம். தெய்வ சன்னதியிலும் பெரியோர்கள் முன்னிலையிலும் மரியாதையுடன் நடந்து கொள்வதுதானே மாதர்கழகு. நாயகனை பற்றி நாயகி பாடும் பாவனையில் 4 வரிகள் சொல்லு. ஏழையானாலும் எனக்கு எஜமானே, என்றும் அடிமை அவருக்கு நானே, கூழையுண்டாலும் எனக்கு அது தேனே, கொண்டார் இருக்க குறை என்னடி மானே, நாயகர் பச்சமடி அது எனக்கு 1000 லட்சமடி. நாயகியை பற்றி நாயகன் பாடும் பாவனையில் ஒரு 4 வரிகள் சொல்லு. இல்லாளும் நாமும் ஏக சரீரம் என்பதுவே வேத நீதியின் சாரம், நல்லவளே நம் மனைக்கு அலங்காரம், நாட்டினிலே மற்ற உறவெல்லாம் தூரம். ஆஹா, இல்லத்தை கட்டி காப்பவளுக்கு என்னவென்று பெயர்? இல்லாள் என்று பெயர். அவளுக்கு தலைவராக இருப்பவனுக்கு என்னவென்று பெயர்? இல் வாழ்வான் என்று பெயர். அது எதற்காக பெண்ணை இல்லாள் என்றும் ஆணை இல் வாழ்வான் என்றும் சொன்னார்கள்? இல்லாங்கிறவ வீட்டுல 5யும் 10யும் அடுக்கா சேர்த்து வச்சா புருஷங்காரன் வந்து நல்லா தின்னுபிட்டு தூங்குறாரு இல்லையா, அதனாலதான் ஆம்பளைங்களை இல்வாழ்வான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வேண்டிய சில பசங்க திண்ணையிலேயே வாழ்றானுங்க. நான் போய் அவனுங்களை பார்த்து நீங்கள்லாம் இல்வாழ்வானுங்களாச்சு, ஏண்டா திண்ணையில வாழ்றீங்கன்னு கேட்டா உள்ள பேய் இருக்குதுங்கிறான். நீ பொண்ணுதான். எங்கே உனக்கு நாயகனாக வரப்போகிறவனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லு. பரமதத்தா, என்ன இது? இன்றே தாலி கட்டியவன் மாதிரி உரிமை கொண்டாடுகிறாய். பேசாமல் இரு. நீங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயத்தை சொல்லாமல் இருக்கிறீர்களே. இதோ சொல்கிறேன். தனதத்தரே, எதுவா இருந்தாலும் தயக்கம் வேண்டாம், தாராளமாக சொல்லலாம். ஒன்றுமில்லை, ஒரே பெண்
கண்ணை போல் வளர்த்து விட்டோம். கவலையே வேண்டாம், உங்களை விட கண்ணும் கருத்துமாக நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். அதில் என்ன சந்தேகம்? இருந்தாலும் ஒரு விண்ணப்பம். விஷயத்தை சொல்லுங்கள். சொல்வதை தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். திருமணமான பிறகு மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் இந்த ஊரிலேயே ஒரு பெரிய மாளிகை வாங்கி தருகிறேன். மாப்பிள்ளை வாணிபம் செய்வதற்கு ஒரு பெரிய கடையும் வைத்து தந்து விடுகிறேன். தம்பதிகள் இந்த காரைக்காலிலேயே வாழ்க்கை நடத்துவதற்கு தாங்கள் தயவு செய்து பரிபூரணமாக சம்மதிக்க வேண்டும். பெண்ணை பெற்ற பாசத்தால் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறோம், மறுத்து பேசிவிடாதீர்கள். மாப்பிள்ளை வீட்டிற்கு தான் மருமகள் வருவது வழக்கம். நீங்கள் மருமகள் வீட்டில் மாப்பிள்ளை வாழ சொல்லுகிறீர்களா? எங்க இருந்தால் என்ன, தம்பதிகள் நிம்மதியா இருக்க வேண்டும், பெண்ணை பெற்றவர்களும் சந்தோஷமாகவே இருக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கு தேவை. உங்கள் இஷ்டத்திற்கு நாங்கள் பரிபூர்ணமாக சம்மதிக்கிறோம். கனகத்திரே, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாட்டை செய்யுங்கள். அப்பா, நமக்கு கோயில்ல கல்யாணம் முடிஞ்சது. பரமதத்தர் புனிதவதியாருக்கும் கல்யாணம் முடிஞ்சது. புனிதா, புனிதா, ஏன் மௌனமாக நிற்கிறாய்? உன் பேச்சில் மயங்கித்தானே உன்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டேன். எதையாவது பேசு. நேற்று வரை நான் பேசியது நியாயமாக இருக்கலாம். இனி என் பேச்சை குறைத்துக் கொண்டு உங்களுக்கு செய்யும் சேவையை கூட்டுவதுதான் சிறந்த முறை. உங்கள் கையில் என்னை உங்களுக்கே அடைக்கலம் என்று என் பெற்றோர்கள் ஒப்படைத்து விட்டார்கள். அறியாத்தனமாக இதுவரை நான் ஏதாவது பேசியிருந்தால் அவைகளை மன்னித்து விடுங்கள். இன்று முதல் நான் உங்கள் அடிமை. அடிமையா? இனி ஒரு முறை அப்படி சொல்லாதே புனிதவதி. இன்று முதல் நீதான் எனக்கு பிரதிநிதி. நாம் தனியே நடத்தப் போகும் குடும்ப வாழ்க்கைக்கு நீயே அதிபதி. நன்றாக சொன்னீர்கள். அன்பு அதிகமாகிவிட்டால் தலைக்கு மேல் இடம் கொடுத்து விடுவார்களா? அப்படி இருக்கிறது உங்கள் போக்கு. அதனால் தான் உங்கள் ஆண்டவன் கங்காதேவிக்கு தலைக்கு மேல் இடம் கொடுத்திருக்கிறாரோ? இது தவறான கருத்து. பின் எதற்காக ஆறாக நதியாக ஓட வேண்டிய கங்காதேவியை உங்கள் ஆண்டவன் தலைக்கு மேல் வைத்துக் கொண்டிருக்கிறார்? பார்வதிக்கு பயந்து கொண்டா? அப்படி ஒன்றுமில்லை. ஒரு சின்ன குழந்தை அழுக்கிலோ சேற்றிலோ விழுந்து விட்டால் அதை சுத்தப்படுத்துவதற்கு அந்த குழந்தையை பெற்ற தாய்க்கு குறைந்தபட்சம் ஒரு குடம் தண்ணீராவது தேவைப்படுகிறது. அதே போல் ஆண்டவனால் படைக்கப்பட்ட இந்த உலக மக்கள் எல்லோரும் தினசரி பாவம் என்ற சேற்றிலும் அழுக்கிலும் விழுந்து விடுகிறார்கள். இவர்களை எல்லாம் சுத்தப்படுத்த ஆண்டவனுக்கு ஒரு குடம் தண்ணீர் போதுமா? ஆறோ நதியோ இருந்தால் தானே சமாளிக்க முடியும். அதனால்தான் அந்த நல்ல காரியத்தை செய்வதற்காக கங்காதேவி தன் கைவசமே வைத்திருக்கிறார். புனிதா, ஆண்டவன் எந்த முறையில் கங்காதேவியை வைத்திருக்கிறாரோ அது எனக்கு தெரியாது. ஆனால் நீ சொன்ன விளக்கம் இருக்கிறதே, அது மிக மிக அற்புதம். சரி சரி, பழங்களை சாப்பிடுங்கள். என் குடும்பத்திற்கே அதிபதியாக விளங்கப் போகும் உன் பேச்சை விட இந்த பழங்கள் எனக்கு சுவைக்கவே சுவைக்காது. உங்கள் அன்னை, தந்தை, உற்றார், உறவினர் எல்லோரும் இருக்கும் போது என்னை உங்கள் குடும்பத்தின் அதிபதி என்று சொல்லலாமா? தாய், தந்தை, உற்றார், உறவினர் முதலியவர்கள் இருந்தாலும் தாலி கட்டிய மனைவிதான் எல்லாம் என்று எவனோ ஒரு புலவன் பாடியிருக்கிறானே. என்ன பாடியிருக்கிறார்? தாயோடு அறுசுவை போகும், தந்தையோடு கல்வி போகும், ஆய வாழ்வு உற்றாருடன் போகும், ஒரு தாலி கட்டிய மனைவியோடு எல்லாம் போய்விடும் என்று மனைவிக்குத்தானே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். தாய்க்கு பின் தாரம், நல்ல தாரம் மனைக்கலங்காரம், நாட்டினிலே மற்ற உறவெல்லாம் தூரம் என்று நீதானே என் தாய் தந்தையர் உன்னை பெண் பார்க்க வந்த அன்று சொல்லி காட்டினாய். அடே அப்பா, தாங்கள் மனையாளுக்கு அத்தனை மதிப்பு கொடுப்பீர்களா? அதில் என்ன சந்தேகம்? இப்போது என் மானம், மரியாதை எல்லாமே உன் கையில் தானே ஒப்படைத்திருக்கிறேன். நான் உன்னை மதித்தால் தானே உலகம் என்னை மதிக்கும். என்னை மதிக்கும் தாங்கள் இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவனை மதிக்க கூடாதா? புனிதா, நான் ஆண்டவனை மதிக்கிறேனோ இல்லையோ அது வேறு. ஆனால் உன்னை பொறுத்தவரையில் நீ அவனிடம் வைத்திருக்கும் பக்தியில், நம்பிக்கையில் நான் ஒருபோதும் தலையிட மாட்டேன். போதுமா? ஆஹா, தங்களின் உண்மையான வடிவத்தை, கருணையே உருவான தங்களின் மனத்தை நான் இன்றுதான் நன்றாக புரிந்து கொண்டேன். என்ன புரிந்து கொண்டாள்?